ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாத்துக்கும் பிடிக்கக்கூடிய டேஸ்டியான பீஸா. இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத கீழே சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்துக்கு பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணு. இந்த டேஸ்டியான பீஸாவை எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1.5 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே நீங்கள் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது நல்லா ஆக்டிவேட் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் 1.5 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு ஹோல் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக. நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்ச ஈஸ்ட் வாட்டரில் நீங்கள் சென்டரில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் கையிலே நல்லா பிசைஞ்சிட்டுக்கோங்க. நல்லா டீப்பாக பிசைஞ்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கையெல்லாம் ஒட்டும், ஆனால் நீங்கள் பிசை சரியாயிடும். பார்த்தீங்கன்னா பவுலில் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்துருச்சு. இதை நீங்கள் 1.5 மணி நேரம் மூடி வச்சுருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா புஃப்னு வந்திருக்கு. நம்ம அமுத்திடலாம். இதை நீங்கள் ஆற்றில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒட்டும், ஆனால் நீங்கள் ஆயில் ஊற்றி சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நீங்கள் 2 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு 2 பீஸா கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பீஸாவை செஞ்சிடலாம். பவுலில் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் கலந்த அந்த சாஸை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா பீஸா சாஸு கடையில் விற்கும், அதை நீங்கள் கடையில் கூட வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். இது ஹோம்மேட் சாஸ், இதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு மட்டும் தனியாக அரைச்ச சாஸ். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது இல்லைன்னா வரமிளகா நீங்கள் நல்லா மிக்சியில் அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தலாம். 3 விதமான கேப்சிகான், ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம வெஜிடபிள் பீஸாவை செய்யலாம். ஒரு பிளேட்டில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நீங்கள் ஏதாவது மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். எதற்காகனா நீங்கள் பீஸா போட்டு எடுக்கும்போது அது ஒட்டாமல் இருக்காக தான் இது ஐடியா. அது கூடவே நம்ம எடுத்து வச்ச 2 போர்ஷனில் ஒரு போர்ஷன் மாவு எடுத்து இதை நம்ம எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். அப்புறம் பிளேட் ஃபுல்லாக பருத்துற மாதிரி பார்த்துக்கோ. மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சைடில் கூட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சு நல்லா குத்தி விட்டுக்கோங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா அப்போ உங்கள் மாவு புஃப்னு வராமல் நல்லா டேஸ்டியாக பீஸா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா பீஸாவுக்கு முக்கிய இன்க்ரீடியன்ட் மில்கி மிஸ்ட், மொசரல்லா பீஸா சீஸ். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. நீங்கள் இது வாங்கி கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். இதை நீங்கள் ஷில்டர்ஸ் பீஸா நீங்கள் ஸ்வரி எடுத்துக்கலாம்.
நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சின்ன பீஸா நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வருமோ நீங்கள் அப்படி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா பேஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸா சாஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இது கூட நம்ம சருகி வச்ச அந்த மொசரா சீஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ சீஸ் வேணுமோ நான் அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு சீஸியாக பீஸா கிடைக்கும். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் கேப்சிகான், ஆனியன், டொமேட்டோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா மஷ்ரூம்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டொமேட்டோ கேப்சிகான் போட்டதுக்கப்புறம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் எக்ஸ்ட்ராவாக மொசரா சீஸ் ஆட் பண்ணுறேன். அப்படியே சொன்னேன், எவ்வளோ சீஸ் வேணுமோ அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா வரமிளகாயை லைட்ஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இட்லி வடச்சட்டியில் சால்ட் நிறையா போட்டுக்கோங்க. நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சால்ட் நல்லா சூடானோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அது ஸ்டாண்டு வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த ரா பீஸாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நீங்கள் 10 to 15 மினிட்ஸ் நல்லா டைட்டாக முடிக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். நம்ம பீஸா கலர்ஃபுல்லாக சீஸ் எல்லாம் மெல்டேஸ் பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாஃப்டாக கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. இதை கட் பண்ணி பார்த்தோம்னா எடுக்கும் போதே சீஸ் எல்லாம் அப்படியே அழகாக வருது. நம்ம சீஸியான பீஸா தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்துக்கு பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.